அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். 1981 வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு இந்தியாவே அதிர்ந்து போனது. டெல்லியிலிருந்து ஒரு பெரிய கூட்டமே அந்த கிராமத்தை நோக்கி முக்கிய தலைவர்கள்லாம் படையெடுத்து வர ஆரம்பித்து விட்டார்கள். அன்றைக்கு இருந்த மீடியாக்களுடைய வெளிச்சம் அந்த கிராமத்தை நோக்கியே இருந்தது. என்ன நடந்தது? 1981 வருஷம் அன்றைய திருநெல்வேலி மாவட்டம், இன்றைக்கு தென்காசி மாவட்டம், செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான எழில் கொஞ்சி விளையாடுகின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300 குடும்பத்தை சார்ந்த அத்தனை நபர்களும் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். ஹிந்து மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பரபரப்பான செய்தி வெளியிலே பரவுகிறது. டெல்லியிலிருந்து பெரும் தலைவர்கள்லாம் வந்து சமாதான பேச்சை மேற்கொள்ளுகிறார்கள். நீங்கள் இந்து மதத்துக்குள்ளே திரும்பி இருங்க என்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மிக சொற்பமானவர்கள் அந்த பேச்சை கேட்டு திரும்பி விடுகிறார்கள். மொத்தமாக அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன காரணத்தினால நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டப்பட்ட போது அவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்து மதத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், எங்களுக்கு சரியான மரியாதை அங்கீகாரம் கிடைக்கல. கடையில் போய் டீ குடிக்க போனால் எங்களுக்குன்னு தனி கிளாஸை ஒதுக்குறாங்க. ஸ்கூலில் படிப்பதற்கு எங்கள் மாணவர்கள் உட்கார்றதற்கு தனி பெஞ்சு. எங்கள் பெரியவர்களை பார்த்து உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் சின்ன பையன் கூட வாடா போடான்னு பேசுகிறான். அப்போது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எங்களுக்கு சுயமரியாதை தரக்கூடிய ஒரு மதம் தேவைப்பட்டது. அதனால தான் நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்தோம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சந்ததிகள் சுயமரியாதையோடு கம்பீரமாக வாழணும்னா நாங்கள் நிச்சயமாக மதம் மாறினால்தான் அது சாத்தியம் என்று சொல்லி அந்த ஊரே இஸ்லாத்தை தழுவியது. அந்த ஊரினுடைய அன்றைய பெயர் மீனாட்சிபுரம். இன்றைக்கு ரஹ்மத் நகராக மிக கம்பீரமாக அந்த மக்கள் சுயமரியாதையோடு இஸ்லாத்தை சுமந்து எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்தால் அந்த ஊருக்கு போய் பாருங்கள். தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மீனாட்சிபுரம் இன்றைக்கு ரஹ்மத் நகராக கம்பீரமாக ஒரு பள்ளிவாசலோடு அந்த ஊர் காட்சியளிக்கிறது. இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் ஒன்றே தீர்வு. புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.